இந்த மகிமையான ஆலய பிரதிஷ்டை நேரத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஒரு ஊர்ல, ஒரு தெருவுல, ஒரு ஏரியாவில் கர்த்தருடைய ஆலயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அவருடைய தொழுகை ஸ்தலம், அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிற ஒரு ஆலயம் இருப்பது இங்கே கூடி வருகிற மக்களுக்கு மட்டுமல்ல, அதை சுற்றி வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் பேராசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தக்க சமயத்தில் இந்த ஊர்ல ஆண்டவருக்கு மகிமையான பாரமுள்ள ஊழியரை ஆண்டவர் கொண்டு வந்து இந்த மகத்துவமான வேலையை செய்ய கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பல்லவி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து யாருக்கும் தெரிந்த ஒரு பல்லவி பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியாய் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியாய் திருநாமத்தின் ஆதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இந்த வேளையில கூட ஒரு வேத பகுதியை வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 122 சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உமக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்பது. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் உம்முடைய தீர்மானத்தின்படி இந்த ஆலயத்தை இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை திறந்து வைத்து இங்கு உள்ள எல்லா சகல ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடு என்று நீர் ஆண்டவரை சொன்ன வார்த்தையின்படி
இந்த வீட்டை ஆண்டவரே, இந்த இடத்தை, இந்த ஆலயத்தை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் திறந்து வைக்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமான மகிமையான பிரசனம் இந்த ஆலயத்திற்குள் எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவர். அன்றைக்கு சாலமோன் ஜெபம் செய்து அதை பிரதிஷ்டை செய்து உமக்கு முன்பதாக அதை ஏற்படுத்தின போது கர்த்தருடைய ஷெக்கினா மகிமை ஆலயத்தை நிரப்பினது போல உம்முடைய மகிமை இந்த ஆலயம் முழுவதும், இந்த ஆலய சுற்றிலும் ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை உம்முடைய அன்பின் ஆண்டவரை கரத்துக்குள் இழுத்து வருகிற தேவ மகிமை இந்த இடத்தில் இறங்கி வருவதாக. பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தில் நீ செய்வீராக. இதுல இருக்கிற விசுவாசிகளை நீ வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இந்த ஆலயத்தை உம்முடைய நாமத்தின் மகிமையாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்புவிக்கிறோம் ராஜா. மகிமைப்படும் எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரஸ்தாபம் பண்ணப்படுவதற்காகவும் நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த ஆலயத்தில் மாபெரும் கிரியை செய்யவும், அநேக மக்கள் மனம் திரும்புதலை கண்டடையவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும், நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் திரளான மக்கள் விடுதலை அடைவும், சத்தியத்தை அறிந்து ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைக்கு என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே திறந்து வைக்கிறோம். உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த பாட்டு பாடிக்கிட்டே நம்ம போவோம் உள்ள. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? Papa.